ஹாய் கைஸ், இந்த சேனலில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்ஷன் பையிங்கை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கான மார்க்கெட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. நீங்கள் லைவில் வந்துட்டு ஆப்ஷன் சார்ட்டெல்லாம் வந்துட்டு வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அதை உங்களால் வந்துட்டு ரியலைஸ் பண்ண முடிஞ்சிருக்கும். இன்றைக்கான ட்ரேடில் நான் வந்துட்டு 25%, என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபரும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 25% தான் ப்ராஃபிட் வந்துட்டு புக் பண்ணியிருக்கோம். நாம் இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 25% ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம், 50% டார்கெட் புக் பண்ணியிருப்போம். ஆனால் இன்றைக்கான ட்ரேடில் நாம் வெறும் 25% தான் வந்துட்டு டார்கெட் புக் பண்ணியிருக்கோம். அது எதனால் வந்துட்டு 25% புக் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்துட்டு டீப்பாக வந்துட்டு பார்க்கலாம். நான் ஃப்ரைடே வீடியோஸ்லேயே வந்துட்டு சொல்லியிருப்பேன், இந்த பாயிண்டெல்லாம் நான் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டாக மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்டெல்லாம் நான் எதை பேஸ் பண்ணி வந்துட்டு மார்க் பண்ணுறேன் அப்படின்னா 30 மினிட் சார்ட்டில் வந்துட்டு மார்க் பண்ணுறேன். ஒரு சாலிடான பையிங் கேண்டல் அல்லது சாலிடான செல்லிங் கேண்டல் மார்க் பண்ணிக்கிறேன். இவ்வளோ தான் நான் வந்துட்டு ட்ரேடிங்க்கு வந்துட்டு மார்க் பண்ணுற விஷயமே. இதில் ஒரு சில விஷயங்களை வந்துட்டு நான் ஃபில்டர் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்ட்ராடேவுக்கு நான் வந்துட்டு யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 3 மினிட்ஸ் தான். ஸோ அதனால் நான் இப்போது 3 மினிட்ஸ் சார்ட் வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓகே, நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரினால நாம் இன்னைக்கு சென்செக்ஸில் தான் வந்துட்டு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே, மார்னிங் மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது ஃப்ரைடே க்ளோஸ் ஆன இடம் இந்த இடத்துல வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நம்மளோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது 80,649 அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல இருந்து வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 700 பாயிண்ட் வந்துட்டு மூவ் ஆகிருக்கு. ஓகே, இப்போது இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த கேண்டல் கீழே க்ளோஸ் ஆகிட்டு அடுத்தது இந்த கேண்டல் 9:33 கேண்டல் வந்துட்டு அப்சைடு க்ளோஸ் ஆகிருந்தது அப்படின்னா நாம் இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கலாம். ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படி எதுவுமே வந்துட்டு நடக்கலை. மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வந்துட்டு ப்ரீவியஸ் டே, அதாவது ஃப்ரைடேவோட லாஸ்ட் 15 மினிட்ஸ் ஹை அண்ட் லோ வந்துட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் பாட்டமில் இருந்து ரிவர்சல் ஆகுது. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் ஆகும் பொழுது இந்த டைம் அப்படிங்கிறது ஒரு 12:39 வந்துட்டு இருக்குது. நான் ரொம்ப வீடியோஸில் சொல்கிறது தான், என்னோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கும் நான் இதை தான் சொல்கிறேன். அதாவது மார்னிங் வந்துட்டு ஒரு 10:45க்குள்ளே ஒரு ட்ரேடு வந்ததுன்னா எக்ஸிக்யூட் பண்ணுறோம். அதுக்கு டார்கெட் டைம் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 11:15. நாம் 11:15லேருந்து 1:15 வரைக்கும் எந்த ட்ரேடுமே வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு சில ட்ரேட்ஸ் வந்துட்டு டார்கெட்டுமே போயிருக்கும். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்துட்டு இந்த மாதிரி பிட்வீன் கேப்பில் வந்துட்டு நான் ட்ரேட் பண்ணவே மாட்டேன். அடுத்தது ஒரு 1:40 அந்த டைமில் வந்துட்டு நான் நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு ஒரு இன்டிமேஷன் வந்துட்டு கொடுத்துருப்பேன். நான் இந்த இடத்துல, அதாவது ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்த பேஸ் பண்ணி ஒரு ரிவர்சல் ட்ரேடு வந்துட்டு நான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1:45 கேண்டலை பேஸ் பண்ணி நாம் வந்துட்டு ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே, அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணணும். இங்கே பாருங்கள், 81,374 அப்படின்றது நம்மளோட ப்ரீவியஸ் டே லாஸ்ட் 15 மினிட்ஸோட லோ பாயிண்ட். ஓகே, நான் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நான் நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஒரு 1:55 அந்த டைமில் வந்துட்டு நான் 81,300 ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ நாம் 81,300 புட் ஆப்ஷன் சார்ட்டை எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் 81,300 அப்படின்ற ஒரு புட் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு எடுத்திருக்கேன். இந்த 1:45 கேண்டில் தான் வந்துட்டு என்னோட என்ட்ரி கேண்டில் ஸ்பாட் சார்ட்டில். ஓகே, இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் நான் மிட் பாயிண்டில் என்ட்ரி எடுத்தேனா அப்படின்னா மிட் பாயிண்டில் எடுத்திருக்க மாட்டேன். இந்த கேண்டலோட க்ளோஸ், அதாவது 516 ரூபாயில் நான் வந்துட்டு என்ட்ரி வந்துட்டு எடுத்திருப்பேன். இந்த கேண்டலோட க்ளோஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 516 ரூபா 40 பைசா இருக்கும். ஸோ அதனால் நான் வந்துட்டு 516 ரூபாயில் நான் வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன். நான் 516 ரூபாயில் வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன் அப்படின்னா என்னோட 25% ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது 645 ரூபா. ஓகே, இப்போது நான் எந்த ட்ரேட் எடுத்தாலும் 50% டார்கெட் வைப்பேன், 25% ஸ்டாப் லாஸ் வைப்பேன்.
ஆனால் இந்த ட்ரேடை நான் வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணும் பொழுதே சொல்லிட்டேன், இந்த ட்ரேடுக்கு வந்துட்டு நான் 25% தான் டார்கெட் வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் வந்துட்டு ஹியூஜாக இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு பார்க்குற ப்ரீமியம் அப்படிலாம் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். இது 500க்கு வந்துட்டு மேலே இருக்குது. தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடுக்கான ப்ராபபிலிட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணேன். ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின். 81,400 அப்படின்ற ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கணும். ஏன் அப்படின்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 81,374 இருக்குது. ஓகே, நான் ஏன் வந்துட்டு போயிட்டு 81,300 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்துட்டு சூஸ் பண்ணேன் அப்படின்னா மார்னிங் நான் ஒரு ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு ஒரு ட்ரெண்டிங் ட்ரேடு. அதில் என்னாச்சு அப்படின்னா நான் 510 ரூபாயில் வந்துட்டு என்ட்ரி எடுத்திருப்பேன். ஆனால் என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஒரு 45 பாயிண்ட் வந்துட்டு அங்கே ட்ரிகர் ஆச்சு. அதை பின்னாடி பார்க்கலாம். ஓகே, இப்போது நான் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் 25% வந்துட்டு ப்ராஃபிட் புக் பண்ணேன் அப்படின்னா என்னோட அந்த ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ரெக்கவர் ஆகிடும். தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங்கும் அதிகமாக இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ நான் இந்த இடத்துல காமிக்கிறேன். 645 ரூபாயில் நான் எக்ஸிட் ஆகணும் இல்லையா? இந்த மார்க்கெட் வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்துட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். 645 ரூபா அப்படிங்கிறது இந்த இடம் தான். இதிலிருந்து எவ்வளோ போயிருக்கு அப்படின்னா ஜஸ்ட் வந்துட்டு ஒரு 3 ருபீஸ், அதாவது 648 ரூபா போயிட்டு அங்கேருந்து வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு டவுன் சைடாக வந்துருச்சு. ஓகே, இப்போது மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல போயிட்டு ஆஹா நம்ம 25% டார்கெட் வச்சிருக்கலாமே, நம்மளோட டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆகிருக்குமே அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இங்கே என்ட்ரி எடுக்கும் பொழுதே என்னோட டார்கெட் வந்துட்டு 25% அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு என்ட்ரி எடுத்தேன். ஓகே, இதுதான் வந்துட்டு ஒரு ட்ரேடருக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு பாருங்க, இந்த 25% போயிட்டு அங்கே நிற்காம இம்மிடியட்டாக வந்துட்டு டவுன் சைடு வந்துட்டு வந்துருச்சு. ஓகே, இந்த ப்ராஃபிட்டை நாம் வந்துட்டு 50% போகும் அப்படின்னு விட்டுருணும் அப்படின்னா இந்த ப்ராஃபிட்டை வந்துட்டு நம்மளால் புக் பண்ணியிருக்க முடியாது. ஸோ இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நாம் என்ட்ரி எடுக்கும் பொழுதே நம்மளோட டார்கெட் எவ்வளோ, நம்மளோட ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஒன்ஸ் வந்துட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வந்துட்டு சேஞ்ச் ஆகவே கூடாது. ஓகே, இப்போது மார்னிங் ஒரு ட்ரேடு வந்துட்டு எனக்கு எஸ்எல் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு சொல்கிறேன்ல. ஸோ நான் அந்த ட்ரேடை வந்துட்டு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ட்ரேடில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மார்னிங் ஒரு 10:06 அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா மார்க்கெட் இங்கேருந்து டவுன் சைடு மூவ் ஆக போகுது. ஸோ அதனால் வந்துட்டு நாம் 81,000 புட் ஆப்ஷன் சார்ட்டை ஒரு 510 வந்துட்டு நம்ம பை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஓகே, அந்த 10:06 அப்படிங்கிறது இந்த டைம் தான் இந்த கேண்டல். ஓகே, இந்த 10:06 கேண்டல் என்னோட என்ட்ரி ப்ரைஸ் அப்படிங்கிறது 510 ரூபா. இந்த 510 ரூபா என்னோட என்ட்ரி ப்ரைஸ்ல இருந்து இந்த கேண்டலோட ஹை வந்துட்டு பாருங்க 597 ரூபா. அதாவது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 87 ருபீஸ் வந்துட்டு அப்சைடு மூமெண்டம் ஆயிருக்கும். ஓகே, என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 467 அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஓகே, இது வந்துட்டு பாருங்க, இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 5 கேண்டல் 3 கேண்டல் 10 கேண்டலுக்குள்ளே என்னோட டார்கெட் வந்துட்டு ஹிட் ஆகிடும். ஓகே, இப்போது நம்ம இந்த என்ட்ரி எடுக்கும் பொழுதே நம்மளோட டார்கெட் 50%, அதாவது இங்கே 510 ரூபாயில இருந்து என்னோட டார்கெட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 50% அப்படிங்கிறது ஒரு 765 ரூபா சம்திங் வந்துட்டு இருக்கும். என்னோட ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 467 ரூபா நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு வந்துட்டு ட்ரிகர் ஆன ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 ருபீஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு லாஸ் ஆச்சு. ஓகே, இந்த இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிருக்கு. ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம ரொம்ப டீப்பாக வந்துட்டு பார்க்க வேண்டியது இருக்குது. ஓகே, அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 81,000 கால் ஆப்ஷன் சார்ட்டை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நாம் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும் என்ட்ரியான டைம் 10:06. ஓகே, இந்த 10:06ல் என்னோட கால் ஆப்ஷன் சார்ட்டு 81,000 அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதாவது ஒரு 335 ரூபா அந்த மாதிரி வந்துட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் இந்த 335 ரூபாயிலிருந்து இங்கே பாருங்கள் இது எவ்வளோ தூரம் வந்துட்டு மூவ் ஆகிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 850 வரைக்கும் வந்துட்டு மூவ் ஆகிருக்கு. ஓகே, நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆனது ஒரு 12
15க்கு வந்துட்டு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகிருக்கு. அப்போ பாருங்கள், இந்த 12:15 அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல தான் வந்துட்டு இருக்குது. 335 ரூபாயிலிருந்து 700 ரூபா வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு. ஆனால் நம்மளோட ஸ்டாப் லாஸ் இங்கே வெறும் 45 ருபீஸ் தான். ஸோ இந்த 45 ருபீஸை வந்துட்டு ட்ரிகர் பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் வந்துட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு எடுத்துக்கிச்சு. அப்போது இங்கே நமக்கு இன்னொரு சந்தேகம் வரும். மார்க்கெட் வந்துட்டு கால் சைடு வந்துட்டு ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு, நாம் இந்த ட்ரேடை வந்துட்டு வெளியில் வந்துடலாமா அப்படின்னா, ப்ரீமியம் இங்கே இவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆனோடனே என்னோட ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ஹிட்டாக இருந்தது அப்படின்னா ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 100% ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னோட அந்த ஒரு 45 ருபீஸ் அப்படிங்கிற ஸ்டாப் லாஸ் வந்துட்டு ட்ரிகர் ஆகுது. அப்போது இந்த இடத்துல ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டை புஷ் பண்ண வந்துட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் வந்துட்டு அது வந்துட்டு ஃபெயிலியர் ஆகுது. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நேரம் மார்க்கெட்டில் இந்த ப்ரீமியம் வந்துட்டு மெல்ட் ஆகாமல் இருக்குது. ஓகே கைஸ், இப்போது நான் இன்னைக்கு எடுத்த இந்த 2 ட்ரேடுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை வந்துட்டு நீங்கள் புதுசாக வந்துட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு டிஃபிகல்ட்டாக தான் வந்துட்டு இருக்கும். எதனால் அப்படின்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க, ட்ரெண்ட் லைன் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஜஸ்ட்டு வந்துட்டு கேண்டில் ஸ்டிக்கை வச்சு மட்டுமே ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ தான் நீங்கள் வந்துட்டு புதுசாக பார்ப்பீங்க. ஸோ அதனால் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வந்துட்டு இருக்க தான் செய்யும். ஓகே கைஸ், ஒன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் க்ளோஸ் ஆகட்டும், நாளைக்கான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்துட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நிஃப்டி சார்ட்லேயும் சென்செக்ஸ் சார்ட்லேயும் இன்றைக்கி ட்ரிகரான எல்லா ப்ரைஸும் வந்துட்டு டெலீட் பண்ணிக்கிறேன். டெலீட் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு இன்றைக்கி ஏதாவது கேண்டில் வந்துட்டு ஃபார்ம் ஆகிருந்ததுன்னா அதை மட்டும் மார்க் பண்ணி நாளைக்கு ட்ரேட் பண்ணால் வந்துட்டு போதுமானது. இப்போது நான் எல்லா லைன்ஸுமே வந்துட்டு டெலீட் பண்ணிட்டேன். டெலீட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 30 மினிட் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன் இல்லையா, இதில் ஒரு பையிங் கேண்டில் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். பார்க்கும் பொழுதே இது ஒரு பையிங் கேண்டில். ஓகே, ஸோ அதனால் நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா பையிங் கேண்டலோட பாட்டம் வந்துட்டு க்ரீன் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டலுமே வந்துட்டு க்ரீன் கலர் கேண்டலாக இருக்குது, ஏன் இதை மட்டும் பையிங் கேண்டலாக மார்க் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது இந்த கேண்டில் எல்லா கேண்டலுமே நமக்கு மார்க் பண்ணோம் அப்படின்னா சார்ட்டு ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா ஒரே ஒரு லைனாக மட்டும்தான் வந்துட்டு இருக்கும். ஓகே, அந்த லைன்ஸில் போயிட்டு நம்ம எங்கே போய் கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியும். ஸோ அதுக்காக ஃபில்டர் பண்ணது தான் இந்த பையிங் கேண்டில் அப்படிங்கிறப்ப இந்த பாட்டமில் வந்துட்டு விக்கு கூட இருக்கணும், டாப்பில் விக்கு கம்மியாக இருக்கணும். ஓகே, ஸோ இதை தான் நான் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டிலாக வந்துட்டு மார்க் பண்ணுறேன். ஓகே, அதே போல் சென்செக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில். ஓகே, அடுத்தது ஏதாவது பையிங் கேண்டில் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இங்கே வேறு எந்த ஒரு பையிங் கேண்டிலுமே வந்துட்டு நிஃப்டியில் தெரியல. ஆனால் வந்துட்டு சென்செக்ஸில் இந்த கேண்டில் வந்துட்டு ஒரு பையிங் கேண்டில். ஸோ நீங்கள் உங்களுக்கு சந்தேகமாக இருந்தது அப்படின்னா இந்த பாயிண்ட்டை வந்துட்டு மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா வந்துட்டு கிடைக்கும். ஓகே, தென் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸோட ஹைலோ வந்துட்டு பிளாக் கலர் லைனில் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ பாயிண்ட்ஸ் தான் வந்துட்டு நமக்கு இன்றைக்கி வந்துட்டு டெவலப் ஆகிருக்கு. அதாவது நிஃப்டியில் ஒரே ஒரு பையிங் கேண்டில் இருக்குது, சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பையிங் கேண்டில் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்துட்டு மார்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு இவ்வளோ பையிங் அண்ட் செல்லிங் கேண்டில்ஸ் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டது அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சப்ஸ்கிரைபர் நீங்கள் இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்குல்ல, அதாவது 24,801 அப்படிங்கிற பாயிண்ட் வந்துட்டு நாளைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதே போல் சென்செக்ஸில் 81,567 அப்படிங்கிற இந்த செல்லிங் பாயிண்ட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த இடத்துல நம்மளோட கிரிட்டீரியா எல்லாமே வந்துட்டு மேட்ச் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தைரியமாக வந்துட்டு அந்த ட்ரேடை வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.